அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளாக கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா, நினைச்சது நிறைவேறுமா, என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமற்ற நிலைகளில் உருவாக போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை பற்றின முழு விவரத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களில் கிரகங்களினுடைய அமைப்பு சில தாக்கத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல விதத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுமாரான பலன்களை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. புதிய தொழில் முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். இருந்தாலும் சிந்தித்து ஆலோசனை பண்ணி நீங்கள் செய்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய 3 முக்கிய அமைப்புகளை புதன் பகவான் அலங்கரிக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில். அதே போல் சூரிய பகவான் 10வது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவும் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியான காலமாக இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நிம்மதியை, சுபிக்ஷத்தை, சாதகமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வருங்க. அதே மாதிரி காதலில் இருக்கிறவங்க, இல்லை காதல் புதியதாக மலர்ந்தவர்கள், இல்லை காதலரை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு காதல் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக, வருமானம் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சறுக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி சுப செலவுகளும் அடிக்கடி ஏற்படுங்க. வேலை மற்றும் தொழிலில் பெரிய வளர்ச்சி நீங்கள் காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதங்களில் நற்பலன்களையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தத்தான் செய்வார். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் மூலமாக வேலை பளு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க. சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பின்னடைவுகள் ஏற்படும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது 2வது வாரத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம், உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும். பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்தியக்கூறும் ஏற்பட போகிறது. தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும். இடமாற்றம் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே போல் இந்த காலம் முதல், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் சொல்லலாம். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் அடைவது பொருள் ரீதியாக, வருமான ரீதியாக, தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கிர பகவான் கொடுப்பார். இருந்தாலும் எதிரிகள் சில நேரங்கள் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க. அதையும் நீங்கள் சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்க பெறும். கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்க பெறலாம். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும். தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும். எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம். இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும். செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும். இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். உடன் பணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம். இருப்பினும் வேலை ஒழுங்காக நடக்கிறதா அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. பயணங்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு சீராகவே இருக்கலாம். அதே சமயம் செலவுகளும் அதிகரித்து காணப்படலாம். உடல் நலனில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். வீண் பேச்சு தவிர்க்க வேண்டும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நன்மையை தரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க பெறலாம். தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். அதே சமயம் தன்னம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது திடீர் பயணங்களால்
அலைச்சல்கள், உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தேவையில்லாத நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திறம்பட செய்வது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக பொறுமையுடன் செயலாற்ற பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிகாரிகள், அதாவது உயர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடக்கிறதன் மூலமாக ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது.